ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் புதுசாக ஆதார் கார்டு என்ரோல்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை புதுசாக எடுக்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நீங்கள் பிடிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ, அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட், அதாவது உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லாத பட்சத்தில் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் resident.uidi.gov.in டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார்னுடைய லிங்க் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே டிஸ்பிளே ஆகும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஆதார் ஹோம் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார் ஆதார் என்ரோல்மெண்ட் ஆர் அப்டேட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆதார் பிடிக்க போகிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க, உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அவங்க கேட்டிருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து வீடியோவில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றத வீடியோ நம்ம செப்பரேட்டாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இப்போது உங்கள்கிட்ட அவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு எதுவுமே இல்லை, கரெக்டாக இல்லை அப்படின்னும் போது, ஸோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய புது ஆதார் எடுக்கிறதுக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிஎஃப் ஃபைலில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நீங்களே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது கலர் எடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் A4 ஷீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இது வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினதுலேருந்து 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடு, அதுவரை நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஃபார்ம், இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் போட்டுருங்க. ஸோ டேட் வந்து கொடுத்துருக்கிறது டேட் என்ட்ரி போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக இருங்க, ரெசிடெண்ட் கிளிக் பண்ணிங்க. நியூ என்ரோல்மெண்ட்டாக இதில் வந்து அப்டேட் ரெக்வஸ்ட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நியூ என்ரோல்மெண்ட்னா நீங்கள் நியூ என்ரோல்மெண்ட்டை வந்து டிக் பண்ணிங்க. இல்லை அப்டேட் ரெக்வஸ்ட் அப்படின்னாக்கா அப்டேட் ரெக்வஸ்ட்டை நீங்கள் டிக் பண்ணிங்க. இப்போ நியூ என்ரோல்மெண்ட் அப்படின்னும் போது ஆதார் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஆதார் நம்பர் ஃபில் பண்ணாமல் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது நேமு, அட்ரஸ்ஸு, பின்கோடு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து இங்கே வந்து ஃபோட்டோன்ற இடத்துல நீங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பக்கத்தில் வந்து சிக்னேச்சர் இருக்குது இல்லையா, இந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய கையெழுத்து நீங்கள் போட்டுருங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அட்டஸ்டேட் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்டயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர்கிட்டயோ இல்லை தாசில்தார் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து வாங்கலாம். அதாவது கெஸ்டட் ஆஃபீஸர்ஸ், குரூப் ஏ, குரூப் பி, வில்லேஜ் பஞ்சாயத்து, அதாவது விஓ கிட்ட கூட நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா எம்பி, எம்எல்ஏ அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் வாங்கலாம். ஸோ யார்கிட்ட வாங்குறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ நேம் ஆஃப் த சர்டிஃபிகேட் அப்படின்னு அவங்களுடைய நேமு, அவங்க என்னவா இருக்காங்க, அவங்களோட டெசிக்னேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் அண்ட் ஸ்டாம்ப் ஆஃப் தி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அவருடைய சீலும் அவருடைய கையெழுத்து அங்கே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ என்ரோல்மெண்ட் புதுசாக பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் வந்து அப்டேஷன் பண்ண போகிறீங்க, ஏதாவது கரெக்ஷன்ஸ் வந்து ஆதாரில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது, ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நேம் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா
இங்கே வந்து என்ன நேம் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கரெக்டாக வந்து இங்கே எழுதணும். அதாவது உங்கள் ஆதாரில் இருக்கக்கூடிய நேம் எழுதக்கூடாது. நீங்கள் என்ன நேம் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை நீங்கள் கரெக்டாக எழுதணும். அதே மாதிரி அட்ரஸ் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸை எழுதாமல் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். ஸோ டோர் நம்பர், கேர் ஆஃப் எழுதுருங்க, டோர் நம்பர் எழுதுங்க, ஸ்ட்ரீட் நேமு, லேண்ட்மார்க்கு, ஏரியா, ஸோ வில்லேஜ், டவுன் ஆர் சிட்டி எது வேணாலும், போஸ்ட் ஆஃபீஸு, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. கீழே உங்களுடைய மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணிங்க. அதே மாதிரி பின்கோடை மென்ஷன் பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து மாற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆதாரில் இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி உங்கள் ஆதாரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸை நீங்கள் ஈஸியாக சேஞ்சஸ் பண்ண முடியும். அதே நார்மல் ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ரோல்மெண்ட்டுக்கு நியூ என்ரோல்மெண்ட்டுக்கு என்ன சொன்னோம் அதே தான். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு உங்களுடைய கையெழுத்தை போட்டுட்டு பக்கத்தில் ஃபோட்டோ ஒட்டி கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து சீல் அண்டு சைன் வாங்கணும். ஸோ யார் உங்களுக்கு சீல் அண்டு சைன் போடுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணிடணும். கீழே வந்து அவங்களுடைய சீல், அவங்களுடைய கையெழுத்தும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து புதுசாக வந்து ஆதார் நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி ஆதாரில் நீங்கள் கரெக்ஷன்ஸும் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.